So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம ஒரே ஒரு அட்வைஸ் ஊர்வில் பட்டேல உக்கிரமான ஒரு பட்டேலா மாத்துறதுக்கு பெரிய ரீசனா இருந்திருக்கு. அது என்னங்கறத நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். நேத்து டே கேம் CSK vs LSG மேட்ச் ஏபாக்ல நடந்துச்சு. இது ரிலேட்டடா ஒரு ப்ரிவியூ கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டுருந்தோம். மிச்சல் மாஸோட பெர்ஃபார்மன்சஸ் அதிகமா இருக்குமோ இல்ல அவர் டாமினேட் பண்ணுவாரோன்னு நம்ம பேசிட்டு இருக்கப்ப ஜோஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா அவரு நல்லாவே ப்ளே பண்ணாரு. எந்த இடத்துல போடன்ட்டு CSK பிளேயர்ஸே க்ளூலெஸ்ஸா போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சு. என்னதான் பவர் பிளேல அப்படி நல்ல ஸ்கோர் வந்திருந்தாலும் அதை LSG பேட்டர்ஸால கன்வெர்ட் பண்ணி பெரிய ஸ்கோர் கொண்டு போக முடியல. அவங்களுக்கு பவர் பிளேல கிடைச்ச ஸ்டார்ட்டுக்கு 203 கொஞ்சம் கம்மி ரன் தான். CSK பொறுத்த வரைக்கும் 200+ ரன்ஸ் எல்லாம் அவங்க சேஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி சேஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இன்னிங்ஸ்ல அது ரெக்கார்டா இருக்கும்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ ஒரு சஞ்சு சாம்சன் இருந்தோ கேப்டன் இருந்தோ ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும். இப்படிதான் எதிர்பார்த்து நம்ம மேட்சை பார்த்திருப்போம். டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்தாரு விநாயக்ங்கிற மாதிரி. ஊர்வில் பட்டேல் வந்து 2வது பால்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து அவர் ஃபேஸ் பண்ண அடுத்த 5 பாலுமே 6க்கு தான் பறக்க விட்டாரு. வெறித்தனமான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாரு. இதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்ல. மும்பை DC மேட்ச்லயே அவர் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மும்பைலயும் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சு. ஒரு 12 பாலுக்கு 24 ரன்கள். DC கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 பாலுக்கு 17 ரன்னுட்டு நல்ல வேற லெவல் ஸ்டார்ட்டே கிடைச்சது. பட் அது அவரால கன்வெர்ட் பண்ண முடியல. LSG மேட்ச்ல பயங்கரமா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இன்ஃபேக்ட் ஜாயிண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50யா 13 பால்கள்ல 50 ரன்கள் அடிச்சு ஜெயஸ்வால் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு நம்மளோட ஊர்வில் பட்டேல். நம்ம CSK பேட்ஸ்மேனா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றான்ட்டு நினைக்கிற அளவுக்கான இவரோட பெர்ஃபார்மன்சஸ் இருந்துச்சு. பயங்கரமா ஆடினாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிச்சுமே நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஊர்வில் பட்டேல் 23 பால்கள்ல 60 ரன் அடிச்சு அவர் விக்கெட்டை விட்டாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மளோட டெவால் பிரேவிஸும் கார்த்திக் சர்மாவும் 80 to 100 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்ஸலரேட் பண்ணலாம் நினைக்கிறப்ப அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தூபே அண்ட் பிரசாந்த் வீர் கொஞ்சம் அப்படி இப்படி விளையாடினாலும் எப்படியோ மேட்சை பினிஷ் பண்ணி CSKக்கு அந்த 2 பாயிண்ட்ஸை வாங்கி கொடுத்துட்டாங்க. சோ MSGயோட எந்த அட்வைஸ் ஊர்வில் பட்டேலோட ஸ்டார்ட்டை பெரிய இன்னிங்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்ட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. மைவா எனக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கி பட் அதை என்னால பெரிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ண முடியல. என்ன காரணமா இருக்கும்ட்டு நான் MS கேட்டேன். அதுக்கு MS சொன்ன பதில் வேற ஒண்ணுமே இல்ல. உன்னோட ஸ்கில்ல நான் முழுமையா நம்புறேன். நீ மென்டலி மட்டும் கிளியரா இரு. ரைட் பால ரைட் ஏரியாஸ்ல அடிச்சனா ஸ்கோர் வந்துகிட்டே இருக்கும். நீ வேற எதையும் நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம்ட்டு டோனி என்கிட்ட சொன்னாரு. பட் நீங்க மேட்ச்லன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் ரைட் பால் லெஃப்ட் பால்லாம் பார்க்கல. பேக் டு பேக் சிக்ஸஸ் பறக்க விட்டுட்டே இருந்தாரு. எப்படியோ இது CSKக்கு ப்ராஃபிட் தான். அந்த 2 பாயிண்டையும் வாங்கி கொடுத்துருச்சு. ஊர்வில் பட்டேலோட ஃபாதர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நீ அடிச்சு விளையாடுறது தான் பிடிச்சிருக்கு. சோ அவுட் ஆவறத பத்திலாம் பெருசா யோசிக்காத, பிளே ஃப்ரீலின்ட்டு அவரோட அட்வைஸையும் கொடுத்துருக்காரு. சோ இவங்க 2 பேர்த்திட்ட இருந்து நல்ல அட்வைஸ் வாங்கி நேத்து வேற ஒரு பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிருக்காரு. அது CSKக்கும் பெரிய உதவியா இருக்கு. சோ அவங்க அப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ஒரு பேப்பர் ஷீட்டையும் அவர் காட்டியிருந்திருப்பாரு. அதையும் நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அந்த 3ல 3மே ஜெயிச்சா டாப் 2ல போறது கூட மேபி சான்சஸ் இருக்கலாம். அது ரன் ரேட்டை பொறுத்து இருக்கு. சோ 3மே ரொம்ப முக்கியமான மேட்ச். அடுத்த மேட்ச் LSG கூட கம்மிங் ஃப்ரைடே விளையாட போறதா இருக்கிறாங்க. அதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா, யாரோட பெர்ஃபார்மன்சஸ்க்கு நீங்க வெயிட்டிங்கா இருக்கிறீங்க, MS தோனி ரிலேட்டடான அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.